கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ செய்தியை கேட்க ஆவலாய் காத்திருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் 31ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். 31ஆம் சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற நான் வெட்கப்பட்டு போகாமல் செய்யும். உம்முடைய நீதியினால் என்னை விடுவியும். உமது நாமத்தின் நிமித்தம் என்னை நடத்தும். உம்முடைய கிருபையிலே மகிழ்வேன். நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன். என் பலன் குறைந்து போயிற்று. ஆனாலும் என் காரங்கள் உம் கையில் இருக்கிறது. உமது கிருபையினால் என்னை ரட்சியும். உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியது. மனுஷருடைய அகங்காரத்திற்கும் அவர்களின் சண்டைக்கும் என்னை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து என்னை காப்பாற்றுகிறீர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று இந்த சங்கீதத்தை பாடி முடிக்கிறார். நம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனங்கள் 19வது வசனமும் 20வது வசனங்களை வாசிக்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அவருடைய நாமத்துக்கு பயந்த பிள்ளைகளை தேவன் கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். மறைத்து ஒளித்து என்ற வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அவர் நம்மேல் அதிக அன்புள்ளவராக இருக்கிறபடியால் நம்மை மறைத்து ஒளித்து காப்பாற்றுகிறார். ஒளித்து வைக்கிறது என்றால், உதாரணமாக சிறு பிள்ளைகள் தனக்கு இஷ்டமான ஒரு பொருள் அவர்கள் கையிலே கிடைக்கும் என்றால் அதை பிறருக்கு காணப்படாமல் அதை ஒளித்து வைத்து பாதுகாத்து கொள்வார்கள். மற்றவர்கள் அதை பார்த்து விடக்கூடாது என்று நினைப்பார்கள். மிகவும் அழகான பொருள் நம்மிடம் இருந்தால் அதை யாரை எடுத்து விடக்கூடாது என்று அதை நாம் ஒளித்து வைக்கிறோம். நாம் இப்போது ஒளித்து வைத்து பாதுகாக்கப்பட்ட ஒரு சிலரை வேத வசனத்தின்படி பார்க்கலாம். முதலாவதாக யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே ஒரு மனிதர் ஒளித்து வைத்து காப்பாற்றப்படுகிறார். அவரை யார் என்று பார்க்கலாம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளை ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அழகுள்ளது என்று கண்டு அந்த குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். இங்கே ஒளித்து வைக்கப்பட்டது யார் என்றால் மோசே. அவன் பிறந்தபோது மிகவும் அழகாக இருந்தபடியால் அவன் தாய் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஏனென்றால் பார்வோன் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்கிறபடியினால் மோசையை காப்பாற்றும்படியாய் அவன் தாயால் ஒளித்து வைத்து காப்பாற்றப்பட்டான். ஏனென்றால் மோசே அழகாயிருந்தான். யோசுவா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ராகாப் என்ற வேசி பெண் யோசுவாவின் வேவுகாரர்களை ஒளித்து வைத்து அவர்களை காப்பாற்றுகிறார். 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் ஒளித்து வைத்து, மைதான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது என்று சொல்லி யோசுவாவின் வேவுகாரர்களை அவள் வீட்டின் மேல் சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்து ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறாள். இவர்கள் யோசுவாவின் வேவுகாரர்கள். அதனால் அந்த வேசி பெண்ணால் அவர்கள் ஒளித்து வைத்து பாதுகாக்கப்பட்டார்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிப்பீர்கள் என்றால், ஏசேபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். ஏனென்றால் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். கொலைகாரியான ஏசேபேலிடமிருந்து 100 தீர்க்கதரிசிகளை ஒபதியா காப்பாற்றுகிறார். இன்னும் 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே வாசிப்பீர்கள் என்றால்,
யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபால் கொலையுள்ளப்படுகிற ராஜகுமாரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாரியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒளித்து வைத்தார்கள். இவளோடு கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாளிடமிருந்து ராஜகுமாரனாகிய யோவாஸ் ஒளித்து வைத்து காக்கப்படுகிறான். ஏனென்றால் அவன் ராஜகுமாரன். இப்படியாக அழகாக இருந்தவர்களும் வேபுகாரர்களாக இருந்தவர்களும் தீர்க்கதரிசியாக இருந்தவர்களும் ராஜகுமாரனாக இருந்தவர்களும் ஒளித்து வைத்து காக்கப்பட்டார்கள். ஒளித்து வைப்பது என்பது எல்லாரையும் ஒளித்து வைத்து காக்கப்படவில்லை. அழகாய் தீர்க்கதரிசியாய் ராஜகுமாரனாய் இருந்தால் ஒளித்து வைக்கப்பட்டு காக்கப்படுகிறார்கள். ஆனால் நாம் இவ்வளவு காலமாக இவ்வளவு நாட்களாக காக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வியாதிகள், ஒரு விபத்துக்கள், ஆபத்துக்கள் எதுவும் நம்மை அணுகாமல் தேவாதி தேவன் நம்மை ஒளித்து வைத்து காப்பாற்றியிருக்கிறார். ஏன்? நாம் யார்? எதனால் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் தேவாதி தேவனுடைய பார்வையிலே அழகுள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால் நாம் ஒளித்து வைத்து காக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை அவர் சாயலாக படைத்தபடியால் நாம் அவரை போல அழகுள்ளவர்கள். நம்முடைய நிலைமை பற்றி நீங்கள் தவறாகலாம் நினைக்க வேண்டாம். நாம் அழகுள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால் நாம் தேவனால் காக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 68:13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் அடிப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறர்கள் போலவும் பசும்பு நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். நாம் அழகானவர்கள், அதனால் காக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 27:4-5 வசனங்களை வாசிப்போம் என்றால், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சித்து நாடும்போது தேவன் நம்மை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். நாம் நம் தேவனாலே ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அதனால் நாம் விசேஷமானவர்கள். அதனால் நாம் காக்கப்பட்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:6 வாசிப்பீர்கள் என்றால், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் இருக்கிறோம். அதனால் காக்கப்பட்டிருக்கிறோம். இம்மட்டுமாய் நான் சொன்னது பழைய ஏற்பாட்டில் உதாரணமாக சொன்னவர்கள் எல்லாம் மனுஷ பிரகாரமாக மனுஷர்களால் காக்கப்பட்டவர்கள், மனுஷர்களால் ஒளித்து வைத்து காப்பாற்றப்பட்டவர்கள். ஆனால் நாம் தேவாதி தேவனின் செட்டுகளின் கீழே உன்னதமான மரபிலே காக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்று எங்கள் 91ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே நம்முடைய பாதுகாப்பை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் தேவனால் ஒளித்து வைத்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அவர் மேல் நம்பிக்கையாய் அவரிடத்தில் வாஞ்சையாய் இருப்போமே என்றால் தாவீது ஒளித்து வைத்து காத்த தேவாதி தேவன் நம்மையும் ஒளித்து வைத்து பாதுகாப்பார். நாமும் தாவீதைப் போல காப்பாற்றப்பட்டவர்களாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா.